Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஆனால் கட்சியோடைய கொடி லான்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் நாங்கள் இத்தனை வருஷம் உழைச்சதுக்கான பலன் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயம் தளபதி அந்த கொடியோட வரலாறு மாநாட்டில் சொல்கிறேன்னுறாரு. அப்போ தான் இன்னும் மீதி விஷயம் தெரியும். திருவிழா மாதிரி இருக்குங்க. ஒரு கோவில் திருவிழாவில் மஞ்சள் நீர் வந்தால் எப்படி இருக்குங்க, சாமியும் சந்தோஷமாக இருக்கும், பக்தர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோங்க. சந்தோஷமாக இருக்குண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முதல்ல அவர் ரசிகருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் நாங்கள் இந்த நாளுக்காக நாங்கள் காத்திருந்தோம். தளபதி அரசியலும் ஆசைப்பட்டோம். இது மக்களோட விருப்பமும் கூட. 2026 நாங்கள் கண்டிப்பாக தளபதியோட மக்களாட்சி அமைப்பார். நான் இது வார்த்தையில் சொல்ல முடியாது. நான் அப்படியே ஆற்றுலாம் புல்லரிச்சு போயிடுச்சு. உடம்பெல்லாம் பயங்கர வெறியோடு இருக்கும். இனி அடுத்து எங்கெங்கெல்லாம் நாங்கள் கொடியை பறக்க விடுவோமோ அங்கங்கெல்லாம் பறக்க விடுவோம்ண்ணா. முதல் விஷயம் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணா வந்தது எங்களுக்கு பெரிய விஷயம். ரொம்ப 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 நல்லது. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. எங்கள் அண்ணன் வந்தால் தான் ஒரு விழிப்புணர்வு வரும், நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். எங்கள் அண்ணன் கொடியேற்றினது ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்களுக்கு. நான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்திருக்கேன். நான் எனக்கு விஜய், எனக்கு ஜோசப் விஜய்ன்னு தான் தெரியும். எனக்கு ஆக்சுவலி சின்ன பாலிய காலத்துலேருந்து தெரியும் எனக்கு. நான் விருகம்பாக்கத்தில் இருக்கேன். அவர் வீடு பக்கம்தான் எனக்கு. அவர் என்னோடய வயசு தான் கிட்டத்தட்ட. அப்போது அதனால் அவர் நாடு நல்லா இருக்கணும், தமிழகம் நல்லா வரணும்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவர் எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமா பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரஜினிகாந்த் இவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணி அவரால் பண்ண முடியல. ஸோ தளபதி இத்தனை வருஷம் கழித்து பொறுமையாக ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டு மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்குறதாகட்டும், கள்ளக்குறிச்சியில் போய் மக்களை சந்திச்சதாகட்டும், முதல்லிருந்தே இந்த மாதிரி துப்பாக்கிச்சூர் தூத்துக்குடி நடந்தப்போ அங்கேயும் போய் அவருக்கு உதவி பண்ணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங் பண்ணி இப்போ கடைசியாக கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஆகஸ்ட் 22 அன்றைக்கி கொடியை அறிவித்து இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு மாற்றம் வரட்டும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் பேர் சுரா முனியன், மும்பை மாவட்ட இளைஞரணி தலைவர். எங்கள் அண்ணா ஸ்டார்டிங்கில் பிப்ரவரியில் கட்சி பேர் அறிமுகப்படுத்தினார். அப்போவும் தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம்னு கொடுத்தாரு. இப்போவும் இந்த நம்மளுடைய கட்சி கொடியிலையும் வெற்றியை தான் கொண்டு வராரு. கண்டிப்பாக அவர் உறுதிப்படுத்திட்டார் வெற்றியை. ஏன்னா ஒவ்வொரு தோழர்களும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் சிறப்பாக எங்கள் அண்ணன் சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக சிறப்பாக செயல்படும். 2026 எங்களுடைய இலக்கு வெற்றி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி நிச்சயம் நினைக்கிறேன். கட்சி கொடியில் உள்ள யானை பூலாம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்? யானை அந்த போருக்கு போயிட்டு போரில் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வாகை மலரை கொடுப்பாங்க, யானையை வச்சு தான் கொடுப்பாங்கன்றதுக்காக அந்த சிம்பிள் வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு தளபதி சொன்னால் தான் நல்லாயிருக்கும். வெற்றி தான் குறிக்குது எல்லாமே. அவர் பண்ணுறது வெற்றி. 2 யானை பாலம் இருக்குது எங்கள் தளபதிக்கு. அவரை அதை காட்டுறாரு. கண்டிப்பாக அவர் சிறப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வெற்றியை குறிச்சிருக்கு யானை, 2 யானை வெற்றியை குறிச்சிருக்கு. வாகை மலர் நல்லா இருக்குது. அதனால் பிடிச்சிருக்கிறதெல்லாம் இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ கட்சியோட கொடியிலையும் வெற்றி சின்னம் வாகைப்பூ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 யானை போருக்கான சிம்பிள், அந்த போருக்கான இதையும் சொல்லியிருக்காங்க. தளபதி சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. மாநாடு அன்னைக்கு அதோடைய விளக்கத்தை தரன்ட்டு தளபதியை சொல்லிட்டாரு. அதை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, தலைவர் தான் சொல்லணும். நான் கொஞ்சம் இன்டர்நெட்டில் படித்தேன்னா, அந்த வாகை பூ பற்றி படித்தேன்னா, யானை வரதை பற்றி படிக்கலை. யானை ஒரு வெற்றியின் சின்னமாகும். அதனால் இது ஒரு வெல் தாட் ஒரு பார்ட்டி ஃப்ளாக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்காக கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அதுக்காக என்ன ரீசனுக்காக அவர் வச்சிருக்காருன்றது தளபதிக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவர் என்ன கொள்கையின் அடிப்படை வச்சிருக்காருன்றது அவருக்கு தான் தெரியும். அந்த 2 யானையும் ப்ளஸ் நடுவில் இருக்கிற அந்த வாகை மலரும் அவர் எதுக்காக வச்சிருக்காருன்னு அதுக்கு சரியான விளக்கத்தை அவர் கொடுப்பாரு. சரிங்களா? கட்சியோட கொடி எப்படி இருக்கு? கொடி நாங்கள் முன்னாடியே நினச்சோம் சிவப்பு மஞ்சள் தான் வரும்ன்ட்டு. பட் அந்த யானை சிம்பிள் என்னென்னு தெரியல. போக அதுக்கான அர்த்தங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். கட்சி கொடி சூப்பராக இருக்குது. அது கொடி சின்னமாக எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொல்ல தலைவர் சொல்லியிருந்தா இருக்கிறோம். வாகை வெற்றி, யானை ஒரு போர்ப்படையான ஒரு இது. அதனால் கொடி அற்புதமாக தான் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொடி நல்லா இருக்குது.
கொடிக்கான அர்த்தத்தை வந்து எங்கள் தளபதி மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்கள் இன்னும் வந்து வெயிட் பண்ணுவோம். கட்சி கொடி உண்மையுமே சூப்பராக இருக்குண்ணா. அந்த வாகை மலர் நடுவில் 2 யானைகள், அதுக்கு அந்த கிராஃபிக்ஸ் வீடியோலாம் போட்டு செம்மையாக எடிட் பண்ணியிருந்தாங்க. உண்மையுமே ரொம்ப திருப்தியாக இருக்குண்ணா. கொடியும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நடுவில் ஒரு இது மாதிரி வச்சு 2 பக்கம் பலமான ஒரு யானைன்னு சொல்லணும்னா பலத்தோட யானை தான். அது ஒரு பெரிய சின்னமாக வச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் இருக்குது சொல்கிறதுனா, ஒரு நல்ல யோசித்து பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ கட்சி கொடி பார்த்தாச்சு. கொடி பார்க்கும்போது எல்லாரையும் நல்லா ரீச் ஆகிற, ஏழை எளிய மக்களை ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் அதோட வரலாறு நமக்கு தெரிஞ்சால் தான் இன்னும் ப்ராப்பராக தெரியும். தளபதியோட அவருடைய இதுதான். ஆனால் நல்லா இருக்குது, கட்சி கொடி நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி தான் கட்சி கொடி வந்திருக்கு. பாடலும் வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடல் எப்படி இருக்கு? பாடல் சூப்பராக இருக்குது. ரசிகர்களுக்கு புல்லரிக்குது ஒன்று. அது அதிகமாக வேலை, அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு இது. நான் உண்மையாலுமே சிறப்பாக இருக்குண்ணா. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாடலாக இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும்ண்ணா. பாடல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா தான் இருந்துச்சு. அது கம்போஸ் பண்ண எல்லாமே நம்மளுடைய உணர்ச்சி பூர்வமான ரசிகர்கள் தாங்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் பாட்டை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னும் எங்கள் ஃபேமிலியில் கேட்க வைப்போம், எங்கள் ஊரு கேட்க வைப்போம், இந்த தமிழகமே கேட்க வைப்போம். ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அந்த பாடல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அவ்வளோ ஒரு பொருத்தமான வரிகளாக இருந்தது. எங்கள் தலைவன் தளபதிக்கு ஒரு பொருத்தமான எல்லா வரிகளும் பாடல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாடல் ரொம்ப நல்லா இருக்குது. காலம் கடந்தும் இந்த பாட்டு வந்து மக்கள் மனசில் நிற்கும். எல்லா மக்களையும் ரீச் பண்ணுற மாதிரி, சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து பாமர மக்கள்லேருந்து எல்லாரையும் ரீச் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது பாடல்களோட வரிகளும் நல்லா இருந்தது. பாடல் வந்து செம்மையாக இருக்கு ப்ரோ. பாடல் எழுதினது வந்து விவேக் எழுதியிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஆளப்போறான் தமிழன் பாட்டு எழுதியிருக்காரு. அது செம்மைட்டாக இருக்குது. இப்போ இந்த பாட்டும் ஒரு டைம் தான் கேட்டோம், அதுலேயே கட்சிக்கான வைப் வந்துடுச்சு. வீட்டில் அந்த கேலண்டரில் இருக்க மாதிரி எல்லாம் அந்த விஷுவல்ஸும் செம்மையாக இருந்தது. எப்படியோ பாட்டு செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு வரிகளுமே வந்து என்ன சொல்கிறதுங்க, தமிழ்நாட்டுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி இருந்ததுங்க. எங்களுக்கு உத்வேகமாக இருந்தது, உற்சாகமாக இருந்தது. இன்னும் நல்லா களப்பணிகள் நல்லா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பாட்டு ரொம்ப கம்பீரமாக இருக்குது. சீக்கிரமாக வந்து பட்டி தூங்கி பாட்டு வந்து ஒலிக்கும். கட்சி கொடியும் கிராமப்புறங்கள்லேருந்து வார்டு பகுதி எல்லா ஒன்றிய எல்லாத்துலேயும் கட்சி கொடி வந்து பறக்கும். தளபதி பாடல் சொல்ல தேவையில்ல, அச்சு தும்சம் பண்ணோம். அவருடைய மாநாடுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு? நான் ரொம்ப, நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடே ஏன் உலக தமிழர்கள் அத்தனை பேரும் வெயிட் பண்ணுறோம். உலக ஒரு வரலாற்றிலே வந்து மிக சிறப்பான ஒரு மாநாடாக இருக்குண்ணா. மாநாடுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நேரில் ஒரு நிச்சயமாக பார்க்க முடியல. ஏன்னா தொகுதி தலைவர், திருவள்ளூர் மாவட்டம் செயலர், அந்த மாதிரி அதான் எல்லா மாவட்டோட தலைவர்களும் முக்கியமான நபர்களுக்கு தான் உள்ள அனுமதி கிடைச்சிது. அதனால் நிச்சயமாக நாங்கள் மாநாட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். நிச்சயமாக நாங்கள் மாநாட்டில் ஒரு கண்டிப்பாக பார்ப்போம். மாநாடுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, உலகமே வெயிட் பண்ணிட்டு இருந்து. அந்த நாள் தளபதி இன்றைக்கி அறிவிப்பாருன்னு பார்த்தோம், அறிவிக்கல. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அந்த கொடியோட வரலாறு தெரிஞ்சிக்கிறதுக்காகவே நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நாங்கள் எல்லாரும் தோழர்கள், நாங்கள் மும்பையில் இருக்க தோழர்கள் எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலையும் நிறையா பண்ணுறாங்கன்னா மும்பை லெவல்லையும் நாங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் தளபதி விஜயண்ணனுக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் நன்றி தெரிவிச்சு. பார்த்தீங்களா ப்ரோ, பாதி பேர் வெளில நின்றுதாங்க, உள்ள அலோடே இல்லை. அதுக்கே வந்து எதுவும் காசு கொடுத்ததுல எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. மாநாடுனா சொல்ல வேணும், தளபதியோட ரசிகர்லேயே எவ்வளோ பேர். இப்போ கட்சியாக வேறு ஆயிடுச்சு. இப்போ அன்றைக்கி ஃபுல்லாமே மாநாடு பார்த்து மற்ற கட்சி ஆளுங்க சேதருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி மாநாடு இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார் தளபதி. அதை கண்டிப்பாக வந்து என் மாநில பொதுச்செயலாளர் வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுப்பாரு. ரசிகர்களும் சரி, தோழரும் சரி ரொம்ப ஆவலோடு இருக்கும் மாநாடுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். செப்டம்பர் 22 இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியல. மதுரைங்கிறாங்க, திருச்சின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆனதும் அதுக்கும் போக ட்ரை பண்ணுவோம். தளபதியோட பாயிண்ட்ல வந்து வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கொள்கையை அறிவிப்பாருங்க. வெறித்தனமாக வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஒட்டுமொத்த நாங்கள் குடும்பமாக வந்து மாநாட்டில் கலந்து கொள்ளலான்னு இருக்கிறோம். நாங்கள் மாநாடு எப்போன்னு கண்ணு கட்டினா போதும், செஞ்சிருவோம். தளபதி சொன்னால் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாருமே தான் வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் எக்ஸைட்மெண்ட் தான் வெயிட் பண்ணிருக்கோம். அரசியல் மேடையில் முதல் முறையாக அப்பா அம்மாவை ஏற்றி அழகு பார்த்துருக்காரு. ஸோ அது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக வந்து அவருக்கு வந்து எல்லாருக்குமே அப்பாவனெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்களுக்கான இடத்த கொடுத்து வச்சுருக்கிறாரு. அது மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் இதுவாக இருந்தாலும் அது அவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கிளியராக இருக்கார். அது எப்படி இருக்குன்னா, அது கடமை தானே, தளபதியோட கடமை தான். நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த விஷயந்தான். அது உண்மை தான். ஏன்னா அப்பா தான் ஆரம்பத்துலேருந்து பண்ணின்னு இருந்தாங்க.
அது நல்ல விஷயம்தான். நல்லா இருந்தது ப்ரோ. அவங்க அப்பா கூட சண்டைலாம் சொல்லினாங்க, ஆனால் அதுக்கான கான்ட்ரவர்சி அவரே முடிச்சு வச்சிட்டார். அப்பாவால் தான் வந்தார், எப்படி அவர் மறப்பார்? அவருக்கு 2 பேருக்கும் அவர் பேரண்ட்ஸ்க்கு மதிப்பார், அதே மாதிரி தளபதி ரசிகர்களும் மதிப்போம். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாளாக வந்து அது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. அப்பா அம்மா வந்து சண்டை கட்டுறாரு, அப்பா அம்மா கூட பேசுறதில்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. அப்பா அம்மா 2 பேருமே முதல்ல வர வச்சுட்டு அப்புறம் தான் தளபதியே வந்தார். ஸோ அந்த ஒரு கான்ட்ரவர்சியும் முடிஞ்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா பெரிய விஷயம், அவங்களாம் வந்து அவங்களுடைய அப்பாவுடைய கனவு வந்து அண்ணன் வந்து வரணும்னு தான். அது வந்து கனவு வந்து நிஜமானது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அப்பா அம்மாவுக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, அது நல்லது தான். தளபதி வந்ததே அப்பா அம்மா மூலமாக தான். முதன் முறையாக 2வது முறையாக அப்படிலாம் இல்லைங்க. தளபதி எப்பயுமே வந்து பெற்றோர்களுக்கு இது பண்ணுவார். தளபதிக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் சந்தோஷம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நல்லா இருக்குண்ணா. இதை நாங்கள் வந்து ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு தான் இது. அதனால் எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணா, அது பெருமையாக இருக்குது.